தமிழ் சினிமால மொத்தம் 15க்கும் மேல ஒரு புது ஹீரோஸ் இந்த ஒரு 2, 3 வருஷத்துல உருவாகி இருக்காங்க அப்படின்றத ஒரு ட்விட்டருடைய ட்வீட் மூலியமா நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்தது. பட் அதுல ஒண்ணு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, இத்தனை ஹீரோஸ் உருவானாலும் ஒரு சில பேரால தான் அந்த இடத்த தக்க வச்சுக்க முடியும். ஆனா, அதுல மிக முக்கியமா இந்த ஹீரோஸ்லாம் அவங்க இடத்த தக்க வச்சுப்பாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எதுக்காக அவங்கள மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த ஹீரோஸ் வெறும் ஹீரோஸ் மட்டும் இல்ல. டைரக்டராவும் வொர்க் பண்றாங்க. எக்ஸாம்பிள் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள். அவர் ஒரு டைரக்டராவும் வொர்க் பண்ணியிருக்காரு. ஹீரோவாவும் இருக்காரு. அபிஷன் ஜீவித் டூரிஸ்ட் ஃபேமிலியோட டைரக்டராவும் இருந்திருக்காரு. இப்ப வித் லவ்வோட ஹீரோவாவும் இருந்திருக்காரு. கட் பண்ணீங்கன்னா, பாரி இளவழகன். அவர் வந்து ஜமா அப்படின்ற படத்திலேயே வந்து ஒரு டைரக்டர் கம் ஹீரோவா இன்ட்ரோடியூஸ் ஆனாரு. இப்பயும் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு படத்துல ஹீரோவா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு டைரக்டர் கம் ஹீரோவா முதல் படத்திலேயே இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு அப்படின்னா, அது கென் தான். வெறும் டைரக்டர், ரைட்டர், ஒரு பெர்ஃபார்மரா, ஹீரோவா மட்டும் இல்லாம, கென் இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு லிரிசிஸ்ட்டாவும், ஒரு சிங்கராவும் இந்த சினிமாவ பொறுத்தவரைக்கும் என்ன தெரியுங்க பெரிய மேஜிக்கு? ஒரே நாள்ல அவங்க வாழ்க்கை மாறிடுங்க. ஆனா, அந்த ஒரே நாள்ல அவங்க வாழ்க்கை மாறத்துக்காக, அவங்க பல வருஷம் ஒரு எஃபோர்ட்ட போடுவாங்க. அதுவும் 24 வயசுல கென் இவ்வளோ பெரிய ஒரு எஃபோர்ட்ட போட்டிருக்காருன்னு பார்க்கும்போது, எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா, சர்ப்ரைஸா அது சாதாரணமா நடந்துராதுங்க. ஏன்னா, அந்த ஏஜ்ன்றது ஒரு டீனேஜ். ஒரு நல்ல எனர்ஜில நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம், ஜாலியா அந்த லைஃப்ப என்ஜாய் பண்ணலாம் அப்டின்ற அந்த மைண்ட் செட்ல இருப்போம். பட் அது எல்லாத்தையும் உடைச்சு தள்ளிட்டு, நான் என்னுடைய வேலைய சரியா பண்றேன். அந்த வேலை என்ன ஜாலியா வச்சுக்கும்னு நெனச்சு ஒருத்தர் வொர்க் பண்ணியிருக்காரு தெரியுங்களா? அதுதாங்க கென்னு. அப்படி ஒரு எஃபோர்ட்ட போட்டிருக்காரு. அதோட ரிசல்ட்டா எப்படி இருக்குன்னா, எனக்கு இந்த படம் பார்க்கும்போது கென்ன ஒரு ஹீரோவா அக்செப்ட் பண்ண முடிஞ்சது. ஏன்னா ட்ரெய்லர்லயே அப்படி ஒரு எனர்ஜி குடுத்திருந்தார். ஆனா இந்த படம் முடியும்போது கென்ன ஒரு ஹீரோவா பார்க்க முடியல. ஒரு ஸ்டாரா பார்க்க முடியுது. கண்டிப்பா அடுத்த எல்லா படத்துலயும் எப்படி பிரதீப் ப்ரோவ ஒரு மாதிரி பயங்கரமா பிளாஸ்ட்டா மக்கள் செலிப்ரேட் பண்றாங்களோ, அப்படி ஒரு எனர்ஜி கென் கிட்டயும் இருக்குன்றதுல டவுட்டே இல்ல. அ பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாருங்க. எந்த சீன்ல வந்தாலும் சரி, அது எமோஷனல் சீனா இருக்கட்டும், ஆக்ஷனா இருக்கட்டும், ரொமான்ஸா இருக்கட்டும், ஒரு காமெடி சீனா இருக்கட்டும். நான் அப்படி அவருடைய பெர்ஃபார்மன்ஸ பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்னன்னா, இந்த ரகளபுரம்னு நெனைக்கிறேன். அந்த படத்துல வந்து அவங்க அப்பாவும், அவரும் வந்து சின்ன வயசுலயே அப்படி ஒரு பெர்ஃபார்மருங்க அவரு. அத பார்த்துட்டு எனக்கு இதுல பார்க்கும்போது, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, தலைவன் சின்ன வயசுல அவ்வளோ விஷயத்த பண்ட்டான். இதெல்லாம் பண்றது ஒரு ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது அப்டின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருந்துச்சு. ஆனா பிளாஸ்ட் பண்ணியிருந்தாரு. எல்லா ஃப்ரேம்லயும் அவர் தான் கிங் அப்டின்ற ஒரு ரேஞ்சுல ஒண்ணு வொர்க் பண்ணியிருந்தாரு. அது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு.